பாஸ், கடல் மாதிரி இங்க இருக்கிற சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் தானமா தந்துட்டு போறீங்களே, இந்த மனசு வேற யாருக்கு வரும்? இந்த நாட்டுல சம்பாதிச்ச சொத்து இந்த நாட்டு மக்களுக்கே பயன்படட்டும். யூ ஆர் சோ கிரேட். அதெல்லாம் ஒண்ணுமில்லை. ஆனந்தபுரத்து முன்னோர்கள் செய்த பணியைத்தான் நான் தொடர்ந்து செய்யறேன். எனக்கு என் தாயின் மடியில படுத்து தூங்கணும்னு ஆசையா இருக்கு. நான் என் தாய் நாட்டுக்கே போயிடுறேன். இணைய பக்கங்களிலும் பதிவிட்டிருக்கின்றார்கள். மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களான எம்ஜிஆரின் கைத்தடிகள் இப்படியாக எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டையே? எம்ஜிஆரை பற்றி நன்றாக புழுகுங்கள். ஆனால் எம்ஜிஆருக்கே நடிகர் திலகன்தான் பல தடவைகள் உதவி புரிந்தார். எம்ஜிஆரால் நடுத்தெருவிற்கு வந்த ராணலலிதாங்கி திரைப்பட தயாரிப்பாளரை காப்பாற்றியவர் நடிப்பு சக்கரவர்த்தி. நடிகர் திலகம் ராணலலிதாங்கி படத்தில் நடிக்கின்றார் என அறிந்தவுடன் ஆத்திரமடைந்த எம்ஜிஆர் படத்தை நிறுத்துவதற்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார். அன்று சிந்திய ரத்தம் என்னும் பெயரில் ஸ்ரீதர் தயாரித்த படத்தை பாதியில் நிறுத்திவிட்டு எம்ஜிஆர் ஓடிய போது ஸ்ரீதரை நஷ்டப்பட விடாது காப்பாற்றியவர் நடிகர் திலகம். காத்தவராஜன் படத்தில் மாயஜால காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என அடம்பிடித்த காரணத்தால் நடிகர் திலகம் நடித்தார்.